வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல பைபிள்ல ஒரு ஸ்டோரி வருது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அந்த ஸ்டோரிக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். விஜய்க்கும் பைபிளுக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கு. அந்த உறவை தாண்டி இந்த கதை விஜய் அவர்களுக்கு மிக நெருக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களால் உதவ முடிஞ்சா உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிருப்போம். அதாவது சவுல் அரசாண்ட காலங்கள்ல ராஜா சவுல் ஒரு ராஜா. அவர் அரசாண்டுட்டு இருக்காரு. அவர் அரசாண்ட காலங்கள்ல பெலிஸ்தியர் சவுல் மேல படையெடுத்து வராங்க. படையெடுத்து வரக்கூடிய அந்த காலங்கள்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியர்களுக்குள்ள ஒரு பராக்கிரமசாலி ஒருத்தர் இருப்பான். அவன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 அடிக்கு மேல இருப்பான். அவனுடைய ஆயுதம் தூக்கிட்டு வரது 4 பேர் தூக்கிட்டு அவன் கையில கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு படைமரம் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவன் டெய்லியும் நான் உங்ககிட்ட போர் பண்ண வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல்கிட்ட சவால் விடுவான். அது எப்படி சவால் விடுவான்னு பாத்தீங்கன்னா, அதாவது உன்னால முடிஞ்சா ஒரே ஒரு ஆளை என் முன்னாடி அனுப்பு. நான் என்னை அடிச்சுட்டானா என் பெலிஸ்திய படைகள் பூரா உனக்கு சரண்டர். ஒருவேளை அவன் தோந்துட்டானா கண்டிப்பா உன்னுடைய சவுல் ராஜ்யத்தை எங்கிட்ட ஒப்படைக்கணும். எங்களுக்கு நீ அடிமை. இதுதான் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு இது தீர்மானம், உடன்படிக்கை. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, சவுலுக்கு மிகவும் களங்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான். நம்ம இருக்கிற ஆளுங்க பூரா நம்ம யார அனுப்புனாலும் போக மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு வில்வித்தை வீரர், தரைப்படை வீரர், அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லாததே இல்ல. யானைப்படை, குதிரைப்படை, எல்லா படைகளும் இருக்கு. ஆனா இருந்தாலும் சவுல் ராஜாவுக்கு ஒரு பயம். நம்ம யார அனுப்பி அந்த கோலியாத்தை நம்ம அடிக்க முடியும்? அவன் பாக்குறதுக்கே ஆள் படுபயங்கரமா இருக்கிறானே. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ராட்சசன் அப்படி மாதிரி இருக்கிறானே. யார அனுப்பி நம்ம அவனை ஜெயிக்க முடியும்? ஒருவேளை அவன் நம்ம அனுப்புற ஆளு அவங்ககிட்ட தோந்துட்டானா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அவங்க கிட்ட தோந்ததுக்கு அப்புறம் நம்ம சவுல் ராஜ்யம் மொத்தமும் அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆகணும். அதுதான் ஒரு பெரிய இதா இருக்கு, மனக்குழக்கமா இருக்கு சவுலுக்கு. இப்ப சவுல் என்ன பண்றதுன்னு விசனமா இருக்கிறான். கிட்டத்தட்ட அவன் 40 நாள் பக்கமா டெய்லியும் நின்னு யாரா வர்றீங்க சண்டைக்கு, யாரா வர்றீங்க சண்டைக்கு, யாரா வர்றீங்க சண்டைக்குன்னு சொல்லிட்டு தினமும் கூப்பிட்டு இருக்கிறான். இவங்க சவுல் யார அனுப்புறது? அனுப்பலினாலும் அவமானம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்களேன், அனுப்பலினாலும் அவமானம். ஆனா அனுப்புனாலும் அவன் செத்துட்டானா நம்ம அவன் இருக்க கண்டிப்பா அடிச்சு கொன்றுவான் கோலியாத்து. ஆனா இங்க நம்ம சவுல் ராஜ்யமே ஒரு ஆளுக்காக எல்லாம் சவுல் ராஜ்யமே போறதா அப்படிங்கிற மாதிரி சவுலுக்குள்ள ஒரு கலக்கம். இப்ப அதுலதான் வர்றாரு நம்ம ஹீரோ. யாருன்னு பாத்தீங்கன்னா, தாவீது அப்படிங்கிற ஒரு 10 வயது சிறுவன். அவன் வராரு. வரும்போது என்ன பண்றாரு? அவர் எதுக்கு வராருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அண்ணன்கள் போர்க்களத்துல போய் சண்டையிடுறதுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காக அந்த தாவீது அப்படிங்கிற ஒரு பையன் அவங்க அண்ணன்களுக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அண்ணன்கள் இங்கெல்லாம் நீ ஏப்பா வர அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இருந்தாலும் சாப்பாடு கொடுத்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே தாவீது கேக்குறாரு. அந்த பையன் கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரிப்பா கோலியாத்து அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பலசாலி சவுல் ராஜா கிட்ட டெய்லியும் சவால் விடுறான். என்னை எதிர்த்து யார் அடிக்கிறாங்களோ அவங்கதான் இந்த மாதிரி இந்த நாட்டை ஆள முடியும். எங்களை பெலிஸ்தர் நாங்க அடிமையா போயிடுறோம். ஒருவேளை என்னை எதிர்க்கிறவன் தோந்து போயிட்டானா நீங்க அடிமையா இருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்றான்ப்பா அப்படின்னு சொன்னோடனே தாவீது உடனே சரி, ஓகே, நான் போறேன், நான் போய் அவங்கள்ட்ட சண்டை போடுறேன்னு சொல்லும் போது அவனை ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோன்னு நான் போய் சண்டை போடுறேன் ராஜா அப்படின்னு கேக்குறாரு. ஏப்பா, என்கிட்ட இருக்கிற வீரர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கப்பா, நீ துக்குழுன்னு பையனா இருக்கிற, நீ போய் அந்த ஆளுங்களை எப்படிப்பா அடிப்ப அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே அதெல்லாம் இல்ல ராஜா, நான் பாத்துக்குவேன், என்னால முடியும், நான் அவங்கள போய் அடிச்சு வீழ்த்த முடியும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே ஒரு கரடியை கொண்டிருக்கிறேன், சிங்கத்தை வாயை கிழிச்சு போட்டிருக்கிறேன், எனக்கு பலம் அதிகம், நீங்க என்னை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்கன்னு தாவீது சொல்லியிருக்காரு. எப்பா நீ சின்ன பையனா இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. சின்ன பையனா தான் இருப்பேன், ஆனா என்னோட பலம் உங்களுக்கு தெரியாது, நான் கண்டிப்பா இன்னைக்கு போய் அவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சவுலுக்கு என்ன பண்றது, இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு தீர்வு தேவை. சரி, ஓகே, சரிப்பா, நீ போய் அடிக்க முடிஞ்சா அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு.
அப்படிங்கும்போது உடனே தாவீது சொல்றாரு, அதாவது எனக்கு இந்த கவசம், இந்த வந்து வில், அம்பு, கத்தி எதுவுமே தேவையில்லை, கர்த்தர் எங்கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில், அதாவது கவன், நம்ம சொல்லுவோம் இந்த காக்கா குருவி எல்லாம் சின்ன வயசுல நம்ம அடிக்கும் போது இப்படி வயல் காட்டெல்லாம் வச்சிருப்பாங்களா கவன், வில், அந்த கல்லு வச்சு இப்படி இழுத்து அடிப்பாங்க. அது 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 கையில இடுப்புல சொருவி இருந்தாரு. இது ஒண்ணு போதும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கூழாங்கல்ல பொறுக்கிக்கிறான். 5 கூழாங்கல்ல பொறுக்கிக்கிட்டு நேரா போய் அந்த பெலிஸ்தீன் முன்னாடி நிக்கிறான். அவன் பாக்குறான், ஏண்டா நீ என்ன சின்ன பையனா இருக்கிற, உன்னை ஒரே ஒரு அடியில நான் கொன்றுவேன், நீ எதுக்குடா என்ன எதிர்த்து வந்திருக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த பெலிஸ்தீன் ஆகிய அந்த கோலியாத் கேக்குறான். தாவீது சொல்றாரு, நீ உங்ககிட்ட எத்தனையோ படைகள் இருக்கிறான், ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூழாங்கல்ல ஒரு கல்லை எடுத்தான். எடுத்து வில்லுல வச்சான். வச்சு அந்த கவன்ல வச்சு ஒரு அடி வச்சான் பாருங்க, நேரா நெத்தி பொட்டுல பட்டுச்சு. அப்படியே மலாந்து விழுந்தான். விழுந்த உடனே அந்த கோலியாத்தினுடைய கத்தி எடுத்து அவனையே கொன்று போட்டு அந்த சவுல் ராஜ்யத்தை 10 வயசுலேயே காப்பாத்தின ஒரு மகன் தான் அந்த தாவீது அப்படிங்கிற ஒரு சிறுவன். இன்னைக்கு ஏன் கோலியாத்து கதை நான் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கோலியாத்தை போலதான் திமுகவும் அதிமுகவும் அவ்வளோ பெரிய பெலிஸ்தியனவங்க. அவங்களை எதிர்த்து சண்டை போடுறது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது, யாரால முடியாது. அந்த பெலிஸ்தியனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்ச ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாவீதாகிய விஜய் தான். இந்த விஜய் தான் ஒரே ஒரு கவன்கள், அது என்ன கவன்கள்னு பாத்தீங்கன்னா, எதையும் கண்டுகொள்ளாத, எந்த அவமானங்களையும் எடுத்துக்கொள்ளாத, எல்லாத்தையும் வந்து தனக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் சீட்டு வரல வந்திருக்காரு பாத்தீங்களா, 2 பேர்த்தை அடிச்சு. அதுதான் வந்து விஜய் அவர்கள் பண்ணிய மிகப்பெரிய ஒரு தாவீதினுடைய அந்த திறமை வந்து விஜய் அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கதை வந்து ஒரு உதாரணம். அவ்வளவு பெரிய படை, எத்தனையோ பேர் அந்த கோலியாத்தை அடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. யாராரு? சிவாஜி கணேசன் அடிக்க பார்த்தாரு, எம்ஜிஆர் அடிக்க பார்த்தாரு, ஓரளவுக்கு எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட இன்னைக்கு திராவிட கட்சிகள் அப்படிங்கும் போது அதுல எம்ஜிஆரும் தான் அதுல சேர்ந்திருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கமலஹாசன் அடிக்க வந்தார், விஜயகாந்த் அடிக்க வந்தார், பாக்கியராஜ் அடிக்க வந்தார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே எல்லாரும் அடிக்கதான் வந்தாங்க. யாருமே வந்து அவங்களோட சேரணும், வைகோவும் அடிக்கதான் வந்தாரு. இந்த போல எல்லாருமே அங்க இப்ப இருக்கிற அவர்களோட கூட துணை கட்சிகளா இருக்கிற திருமாவளவன் கூட அடிக்கதான் வந்தாரு. ஆனா எல்லாருமே வந்து அவர் கூட அந்த கோலியாத்து கூட கூட்டணி அமைச்சிட்டாங்க. பலம் இல்லாம இல்ல, அவங்களால எதிர்த்து நிக்க முடியாம. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்தே சொன்னாரு, 2 பேர்த்துக்கு தான் போட்டி, 40 பேர்த்துக்கு போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. 2 பேர்த்துக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த நிலைப்பாட்டுல கடைசி வரலும் கரெக்டா இருந்தாரு. அதனாலதான் ஜெயிச்சார். இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இவங்கள மாதிரி நான் யார வந்தாலும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது கோலியாத்து படை மாதிரி. அந்த கோலியாத்து படையில வந்து நீ யார வேணாலும் அனுப்பு, நான் அடிப்பேன் அப்படிங்கிறது இல்ல. விஜய் நினைச்சாரு, தாவீது நினைச்சாரு, ஒருத்தனை மட்டும்தான் அடிக்கணும். அந்த படை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அடிக்க வேண்டியது ஒருத்தனை மட்டும்தான். அந்த படையில எல்லாரும் நம்மள பேசுவாங்க. ஆனா அந்த கோலியாத்த தாவீது அடிக்கும் போது அந்த படையில இருந்து அவங்க எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல, நீங்க ஏய் சின்ன பையன், நீ எப்படா அவ்வளவு பெரிய ஆளு, எங்கால அடிச்சிருவ, நீ பாக்கலாமா நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எத்தனை பேர் தாவீதை ஏளனம் பண்ணியிருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கும் அவர் திரும்பி திரும்பி பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மைண்ட் செட் வேற பக்கம் போயிருக்கும். ஆனா அவருக்கு எய்ம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கோலியாத்தை அடிக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம என்ன வேணாலும் எவன வேணாலும் என்னாலும் பேசிட்டோம், நம்மளுடைய என்ன, நம்ம முதலமைச்சர் பதவி அடையணும், அவ்வளவுதான். நம்ம இந்த திராவிடத்தை வீழ்த்தணும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எதையுமே கண்டுகொள்ளாத, எந்த அவதூறுகளையுமே எதையுமே அவர் கண்டுக்கலைங்க. அவதூறு எதையுமே அவர் கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு முன்னாடி வந்திருக்காரு. இன்னைக்கு ஜெயிச்சு முன்னாடி வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோலியாத்துல கதையில் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து விஜய் அவர்கள் டெஃபினெட்லி படிச்சிருப்பாரு. இந்த கதை தான் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கணும், வாய்ப்பு இருக்கு நிறைய. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்துறதுங்கிறது சாதாரண ஒரு சின்ன பையனான தாவீதால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, சவுலே நம்பி இருக்க மாட்டாரு, சவுல் படையை நம்பி இருக்காது, கோலியாத்து படையை நம்பி இருக்காது, கோலியாத்தினோட கூட இருந்தவங்களும் நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனா சவுல் ஜெயிச்சான். எப்படி? அவனுடைய வில் அல்ல, அவனுடைய கல் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. ஒருவேளை சாமியை நம்ம நம்பாம இருக்கலாம், கர்த்தரை நம்பாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம அல்லாவை நம்பாம இருக்கலாம், அல்லது முருகர், கிருஷ்ணர் இவங்களாம் நம்பாம இருக்கலாம். ஆனா அதெல்லாம் காரணம் இல்லை. ஆனா ஜெயிச்சான், அதுதான் விஷயம்.
நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அதுதான் வந்து இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல போறேன். மற்றபடி நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. விஜய் அண்ணன் மாதிரி எல்லாரும் உழைச்சி எதை அவதூறுகளையும் வந்து நம்ம ஈஸியா பேஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம அச்சீவ்மெண்ட்னா அதை நோக்கி மட்டும் பயன்படுங்க. ஒரு குதிரை இருக்குன்னா அந்த குதிரை கடிவாளம் எதுக்கு கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குதிரை எந்த பக்கம் திரும்பி பார்த்துடக்கூடாது. ஒருவேளை பார்த்துருச்சுன்னா இந்த பக்கம் புல் நல்லா இருக்கா, இந்த பக்கம் கொள்ளு நல்லா இருக்கா அப்படின்னு எதிர்பக்கம் திரும்பிடுச்சுன்னா குதிரை அந்த பக்கம் போயிடும். ஆனா கடிவாளத்தை நேரா ஏன் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குதிரை நேரா தான் பார்க்கணும், நேரா தான் போகணும், நான் சொல்ற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது போலதான் வந்து மனிதனும் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் அவதூறுகளை நம்ம கேட்கவே தேவையில்ல. நம்ம பாட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை நோக்கி போயிட்டு இருந்தா விஜய் அண்ணன் மாதிரி கண்டிப்பா நாமளும் ஒரு நாள் வின் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா நம்ம இளைஞர்களாகிய உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் ஆகிதான். என்னால அட்வைஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு நான் பெரிய இல்ல, இருந்தாலும் சொல்றேன், நீங்க அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.